இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே இனியவளே என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த இனியவளே நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். இப்பொழுதும் நாம் இந்த புரோகிராமை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சில நிமிடங்கள் ஆண்டவரை பாடி அவரை மகிமைப்படுத்த எங்கள் மிஷனரிகள் வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை ஆராதிப்போமா? மாற்றுகிறவர் நீர் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடைய பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்க வழி நடத்துங்க இயேசு நாமத்தின் பிதாவே. மூளையால் முடியாதது முழங்காலால் முடியும் என்று சொல்வார்கள். ஜபத்திற்கு அவ்வளோ வேல்யூ உண்டு, அவ்வளோ வல்லம் உண்டு. என்னங்க அது உண்மைதானே? ஜபம் இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. அப்படி ஜபத்தை பற்றியதான ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்துட்டு வந்துடலாமா? உமா, என்னடி ஆச்சு? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? என்னத்தக்கா சொல்ல, வாழ்க்கையில் எனக்கு இருக்க பிரச்சனையில்
பேசாம செத்துறலான்னு தோணுது. உனக்கு என்னடி கவலை? உங்க அப்பா உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறாங்க. சும்மா சோகத்துல பொங்காத, சரியா? என்னடி ஆச்சு? நீ அழுகிற அளவுக்கு என்னடி பிரச்சனை? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒரு குறையும் இல்லைக்கா. எங்கள் அப்பா என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைக்கா. சொல்லுடி. உங்க அப்பா உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? இல்லைக்கா, எங்கள் அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. என்னடி சொல்ற? உங்க அப்பா குடிப்பாங்களா? என்னால நம்பவே முடியல. ஆமாங்க்கா, இந்த பழக்கம் அதிகமாயிருச்சு. காலையில் விடிஞ்சதுலேருந்து நடு ராத்திரி வரையும் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. நிஜமா தான் சொல்றியா? உங்க அப்பா எவ்வளோ நல்லவர். எங்ககிட்டலாம் நல்லா தானே பேசுவாரு. இந்த பாருங்கக்கா, அவருக்கு குடிக்க மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சாராயத்தை எனக்கு லஞ்ச் பேக்கில் வச்சுட்டாங்க. இதனால் நான் ஸ்கூலில் பட்ட அவமானம் இருக்கே. ஏண்டி உங்க அப்பா இப்படி இல்லாம குடிக்கிறாரு? என் ஃப்ரெண்டு வேற தண்ணி நினச்சி குடிக்க தெரிஞ்சிட்டாக்கா. சரி உமா, கவலைப்படாத. நான் உங்க அப்பாவுக்காக ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்றேன். ஏசப்பா உங்க அப்பாவை விடுதலையாக்குவாரு. ஏக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எங்கள் அப்பா அதுக்கு அடிமையாயிட்டாரு. அவரை யாராலையும் திருத்த முடியாது. காலையில் கட்டிங் போட்டால் தப்பா அந்த கவலையெல்லாம் மறக்குது. எப்பா, காலையில எப்படி பண்ணுறீங்கப்பா? கஷ்டமாக இருக்குப்பா. அப்படிலாம் இல்லை. ஏசப்பாவோட பிள்ளைகளை கொலை செஞ்சுட்டு இருந்த சவுலவே பவுலா மாத்தி 13 அதிகாரங்களை பைபிள் எழுத வச்சிருக்காரு. உங்க அப்பாவை திருத்துறதெல்லாம் ஏசப்பாவுக்கு ரொம்ப லேசான காரியம். அப்படியாக்கா? ஏசப்பா எங்கள் அப்பாவை திருத்தினா சந்தோஷமா தான் கண்டிப்பா இருக்கும். ஏசப்பா உங்க அப்பாவை திருத்துவாங்க. உங்க அப்பாவுக்காக நான் ஜெபம் பண்றேன். வா போலாம். என்னடி இங்கே நின்னுக்கிட்டு இருக்க? உங்க அப்பாக்கா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா? என்ன கவலையில் நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா?
இல்லை உங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வந்திருக்கியா? அப்படியெல்லாம் இல்லைக்கா, நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்ன 2வது நாளே எங்கள் அப்பா குடிக்கிறதே விட்டுட்டாங்க. எப்போ காலையிலே நீங்கள் குடிப்பீங்க, இப்போ என்னன்னா காலையில் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏசப்பாவுக்கு நன்றி. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். எனக்கே அதிசயமா இருக்குப்பா. இப்போ எங்களோட வீடு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். இதை ஏன்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? சரி, இப்போ எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க? இல்லைக்கா, எங்கள் அப்பா குடிக்கிறத விட்ட உடனே எங்கள் வீடு சந்தோஷமாயிருச்சுல. ஏசப்பா எவ்வளோ நல்லவர்னு பார்த்தீங்களா? ஸோ என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களோட அப்பா எத்தனையோ பேர் இங்கே குடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களும் விடுதலை ஆகணும்ல. எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை எல்லாத்துக்கும் கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி தினமும் இந்த இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணுவேன்க்கா. வாவ், சூப்பர் டி உமா. ஏன்க்கா, இப்படி குடிக்கிறவங்களுக்காக ஏசப்பா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணாங்கன்னா எங்கள் அப்பாவை மாதிரி அவங்களையும் ஏசப்பா விடுதலை ஆக்கிடுவாங்கல்ல. இப்படிதானக்கா? நீ என்ன கேட்டாலும் ஏசப்பா உனக்கு தருவாரு. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அட் த சேம் டைம் அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. வா போலாம். என்னங்க, ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அப்படி தானே? உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததில்ல? ஆமாம். அடுத்து, பெண்களே நாட்டின் கண்கள் என்று சொல்லுவாங்க. அப்படி தானே? பெண்கள் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஒரு பெண் ஒரு வீட்டில் இருந்தால் அது அவ்வளோ பெரிய நிறைவுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நிறையா பார்க்குறோம் நம்ம நாட்டில் வந்து எத்தனையோ பெண்கள் எத்தனையோ காரியங்களை சாதிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படி இந்த உலகத்திலையும் வேதத்திலையும் சாதித்த பெண்களை குறித்து தானே ஒரு மெசேஜை இப்போ கேட்போமா? இது குறித்து தானே செய்தியை கொடுக்க வராங்க சகோதரி ஜீவா விஜயகுமார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இனியவளே என்ற பெண்களுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்களை சிறப்பிக்கிறதுக்காகவே நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அருமையான குடும்ப பெண்களே, உங்க கூட ஆண்டவர் பேசணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டேவிட் அண்ணனோட உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா? குடும்ப பெண்களுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் உங்க கூட பேசாமல் இருப்பாங்களா? நிச்சயமாக பேசுவாங்க. இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏசப்பா என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தோட எந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் ஆமே டிவியில் பார்க்குறீங்களோ அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறாரு. நீங்கள் நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணி சொல்கிறீங்கல்ல, ஏசப்பா என் கூட பேசுனாங்க, இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, ரொம்ப கவலையோடு இருந்தேன், எனக்கு ஆறுதல் தந்தது, நான் காயத்தோடு இருந்தேன், என் காயத்தை கட்டினதை போல இருந்தது, என் உள்ளத்தில் நான் எதை நினச்சிட்டு இருந்தேனோ அதுக்கு பதிலாக இந்த வார்த்தை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணி சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கோம். நிச்சயமாகவே உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா நினைவுகளையும் அறிந்த தேவன் உங்களோடு கூட அவர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசும்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்ப பெண்களாயிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்காக காரியங்களை சாதிக்கிறவர்களாய் மாற்றும்படி கர்த்தர் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இதை பார்க்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பெண்களையும் உமக்காக செயல்படுகிறவர்களாய், உமக்கு உம்முடைய நாமத்தினால ஆசீர்வாதம் பெற்றவர்களாய், குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களாய் ஒவ்வொரு நபரையும் நீங்க மாற்றுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் செய்தியின் மூலமாக எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து விண்வெளியில கால் வைக்கிற வரைக்கும் பெண்கள் சாதிக்காத இடம் எதுவுமே இல்லைங்க. காலையிலேயே அதிகாலையில பெண்கள் எந்திரிச்சு வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. விண்கலத்துல கால் வைக்கிறதும் பெண்கள் தான். இப்ப அதனாலதான் என்னவோ சொல்லியிருக்கிறாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு பெண் நினைச்சா எந்த காரியத்தையும் சாதிக்கலாம், ஆனா ஒரு பெண் நினைச்சா எதையும் அழிக்கலாம். நம்ம அழிக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா, ஆக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா, உருவாக்குறவங்களா இருக்கிறோமா, உடைக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்த காலத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த நாட்கள்லயே சிகரத்தை தொட்ட
சாதனை படைத்த பெண்கள் ஏராளமான பேர் உண்டு. சாதித்த பெண்கள் பட்டியலை எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலையும், தடைகள் மத்தியிலையும், சமுதாய கட்டுகள் மத்தியிலையும் சாதித்த பெண்கள் ஏராளமானவங்க இருக்காங்க. ஆண்டவர் அவங்க அறிஞ்சாங்களே இல்லையோ, ஆனா சமுதாயத்துக்கு நம்ம ஒரு சேவை செய்யணும், சமுதாயத்துக்கு நம்ம ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி சாதித்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த 2 பேரை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த இந்திய தேசத்துல முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க 4 வயதுல திண்ணை பள்ளியில படிக்க ஆரம்பிச்சு தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சாங்களாம். அம்மா நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சுகம் இல்லாம இருந்ததால அவங்கள கவனிக்க முடியாம இறந்து போயிட்டாங்க. ஐயோ, அம்மா மருத்துவ காரியங்கள் இல்லாததுனால தானே சீக்கிரமாவே இறந்து போயிட்டாங்க. கண்டிப்பா நான் மருத்துவ படிப்பு படிப்பேன் அப்படின்னு சொல்லி சென்னையில இருக்கிற மருத்துவ கல்லூரியில சீட் அவங்களுக்கு கிடைச்சதாம். அதுவும் ஈஸியா இலவசமா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பிரச்சனைகள், சமுதாயம் தடையா இருந்தது, மனிதர்கள் தடையா இருந்தாங்க, அரசியல்வாதிகள் தடையா இருந்தாங்க. எல்லா தடைகளையும் தாண்டி அந்த அம்மா படிச்சு இந்திய தேசத்துல முதல் பெண் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அநேகருக்கு மருத்துவ சேவை செஞ்சாங்க. அவங்கள பத்தி சொல்லப்பட்ட வார்த்தை ரொம்ப ஒரு இரக்க குணமுள்ள ஒரு அம்மாவா இருந்திருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அப்போ ஒரு தாழ்மையுள்ள ஒரு பெண் எல்லாத்தையும் சாதிக்கிற ஒரு பெண்ணா மாறிட்டாங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கும் அவங்கள பத்தி பேசுறோம். இன்னைக்கும் சாதனைகள் படைத்த பெண்கள்லாம் அவங்களும் இருக்கிறாங்க. அடுத்ததா பாருங்க, முதல் பெண் டிரைவர். பார்த்தீங்களா? பஸ்லயே போகக்கூடாது பெண்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த காலத்துல கூட முதல்ல பஸ் ஓட்டுகிற ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, குமரி மாவட்டத்தை சேர்ந்த வசந்தகுமாரி. இவங்க 1.5 வயதுல தன்னுடைய தாயை இழந்தாங்க. தன்னுடைய உறவினர்களால் அவங்க வளர்க்கப்பட்டாங்க. அவங்களுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா டிரைவிங் ஓட்டுறது. 14 வயதுல அந்த டிரைவிங் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் பெண் ஓட்டுநர் என்ற ஒரு பெரிய சாதனை அவங்க படைச்சாங்கன்னா, அநேக கண்ணீர்கள், அநேக ஏமாற்றங்கள், அநேக தோல்விகள், அநேக தடைகள், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி சாதித்த ஒரு பெண்ணா இன்னைக்கு அவங்க பேசப்படுறாங்க. குடும்ப பெண்கள் குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் அப்படின்னு கிடையாதுங்க. வீட்டுக்குள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்க முடியும், நாட்டுக்கும் ஆசீர்வாதமானவங்களா இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேதத்திலையும் அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. வீட்டில் நம்ம கணவரை கவனிக்க, பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்ய, மாமனார் மாமியாரை கவனிக்க, வீட்டு காரியங்கள் எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தலையே, ரொம்ப நாங்கள் டயர்டாகி இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோமே, நாங்கள் எப்படி ஆண்டவருக்காக சாதிக்க முடியும்? சாதித்த பெண் லிஸ்ட்ல நாங்களும் வர முடியுமா? ஆண்டவருடைய பார்வையில் நாங்களும் சாதிக்கிற பெண்ணா காணப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, நிச்சயமா முடியுங்க. நீங்கள் வீட்டு வேலை பார்க்குற பெண்ணா இருக்கலாம், குடும்ப பெண்ணா இருக்கலாம், கூடாரத்துக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு பெண்ணா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பெண்ணா நீங்க மாற முடியும். கண்டிப்பா நிச்சயமா நீங்க மாற முடியும். அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்ன வசனம் தெரியுமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இன்னைக்கு எல்லா மனிதர்களும் ஐஸ்வர்யத்தை தேடி, ஒரு மேன்மையை தேடி அப்படிதானங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் நிறைய கவலைப்படுறீங்கல்ல, பிள்ளைங்களோட லைஃப் என்ன ஆகுமோ, என் கணவருக்கு கூட கொஞ்சம் சம்பளம் கிடைச்சிராதா, நான் இந்த பணத்தை சேர்த்து வச்சு வீட்டுக்கு தேவையான இந்த பொருளை வாங்கிட மாட்டேனா, அந்த ஜுவல்ஸை வாங்கிட மாட்டேனா, இது எனக்கு தேவையா இருக்கே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யம் பணம் டெய்லி நம்ம லைஃப்ல தேவையான ஒன்றா இருக்கு. ஆனால் அதை தேடி இன்னைக்கு மனிதர்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்ல. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், அதாவது கிடைக்கிற ஒரு கிஃப்ட், தாழ்மை பிளஸ் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் ஈக்குவல்ட்டு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விதமான நன்மைகள், அதுதாங்க கிஃப்ட். இதை விட வேற என்ன கிஃப்ட் வேணும்? யோசிச்சு பாருங்க. இதை தேடி தானே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் டெய்லி, இதை நாடி தானே நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். ஐஸ்வர்யம் வேணும், என்னோட பிள்ளைங்க லைஃப்ல ஒரு நல்ல செட்டில் இருக்கணும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், வேலையில ஒரு உயர்வு இருக்கணும், ஒரு மேன்மை கிடைக்கணும் அப்படின்னு தானே நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயும் தேடி போக வேண்டாம், நீ எங்கேயும் அலைய வேண்டாம், நீ எங்கேயும் போய் ரொம்ப ஒர்க் பண்ணணும்னு நினைக்க வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, தாழ்மையுள்ள ஒரு இருதயம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம தீமையை வெறுக்கும் போது. வசனம் சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா. அப்ப தீமைனா என்ன? பிசாசுனால உண்டானது எல்லாமே தீமை தாங்க. பாவம் செய்கிறது, மற்றவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறது, புரணி பேசுறது, மற்றவங்கள அவதூறாக நினைக்கிறது, நம்ம சிந்தையில் கூட இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதே பாவம் தான், தெரியுமா? அப்போ இதையெல்லாம் யார் பார்த்துட்டே இருக்கிறா? ஆண்டவர் பார்க்குறாரு. வெளியில் நம்ம தாழ்மையுள்ளவங்களா நம்ம எல்லார்கிட்டையும் நடந்துக்கிறலாம், ஆனால் உள்ளத்தில் மற்றவங்கள பற்றி எப்படி நினைக்கிறோம் அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்போ தாழ்மை, ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மையாக இருக்கணும். அந்த வசந்தகுமாரி, அந்த பஸ் டிரைவர் ஒருத்தவங்கள சொன்னேன்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப இறக்க குணமாக இருப்பாங்களாம். அவங்க எப்படி இப்படி சாதனை படைக்கிறவங்களா இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தா, அவங்கள பற்றி ஒரு வேர்ட் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, எங்கெல்லாம் வயதானவங்க பஸ்ஸை மறைக்கிறாங்களோ அங்கெல்லாம் பொறுமையாக நிறுத்தி அவங்கள ஏற்றுவாங்களாம். கர்ப்பிணி பெண்கள், சிறு பிள்ளைகள் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ எந்த ஸ்டாப்புன்னு பார்க்காம நிறுத்தி வண்டியை பொறுமையாக ஓட்டுவாங்களாம். எந்த நாளும் அவங்க வண்டியால் யாருமே உயிர் சேதம் அடைஞ்சதே கிடையாதான். அப்போ பாருங்க, அந்த இரக்க குணம் எப்படி வரும்? அந்த தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தில் கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்கிறதுனால தான் எல்லாரையும் நேசிக்க முடியும், எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழக முடியும், எல்லார்கிட்டையும் அவங்க தாழ்மையாக நடந்துக்க முடியும். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட தேசத்துல சாதித்த பெண்கள் இருக்கிறாங்க, தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமான பெண்களா இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு பெண்ணை பற்றி இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். யார் அந்த பெண்ணு? அவங்க என்னத்தை சாதிச்சாங்க? அவங்க மூலமா வீட்டுக்கும் ஆசீர்வாதம், நாட்டுக்கும் ஆசீர்வாதமா? அது எந்த பெண் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. யாருன்னு சொல்லி பார்த்துருவோமா? நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்துல அந்த பெண் வர்றாங்க. 2 பெண்களுமே சூப்பரான பெண்களுங்க, சாதனை படைத்த பெண்கள். இந்த காலத்துல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்தது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நியூஸ்ல கேள்விப்படும் போது அப்பாவி மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க இல்லையா? ஒரு நாட்டுல இருந்து எப்போ குண்டு வீசப்படுதுன்னு தெரியாது, எந்த இடத்துக்கு வரப்போகுதுன்னு தெரியாது, யாரு பாதிக்கப்பட போறாங்கன்னு தெரியாது. அப்படி ஏழை ஜனங்கள், பாமர ஜனங்கள், வேலை பார்க்குற மக்கள், சாதாரணமா அவங்க வேலை செய்யறதுக்கு போய்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? பாதிக்கப்பட்டாங்க. இதே போலதான் அந்த நாட்டிலையும் நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்கிறது. நியாயாதிபதிகள் காலத்துல ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொள்ளாத அந்த நேரத்துல நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்பினாரு. கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாம் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்டவர் விட்டு தூரம் போய் துன்மார்க்கமா பாவம் செஞ்சு ஆண்டவர் விட்டு வழுவி போகிற நாட்களில் எல்லாம் யாராவது ஒரு ராஜாக்களோட கைகள்லாம் அவங்க ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடுத்தடுத்து நடந்து கொண்டிருந்த ஒரு காரியம். அப்ப அந்த நாட்கள்ல லபிதோத்தின் மனைவி ஆகிய தெபோரால் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு நியாயம் விசாரிக்கிற ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. பாருங்க, நியாயம் விசாரிக்கிற ஒரு சட்ஜா இருக்கிறாங்க, ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெண் யுத்தத்துக்கு வரணும் நீங்க அப்படின்னு சொல்லி பாராக் அப்படிங்கிற ஒரு சேனாதிபதி, இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற அந்த சேனாதிபதி கூப்பிடுறாரு. அப்ப தெபோரால் சொல்றாங்க, கண்டிப்பா நான் வர்றேன், ஆனா இந்த யுத்தத்துல நம்ம இந்த நாள் நடத்துற இந்த யுத்தத்துல கிடைக்கிற மேன்மை உனக்கு கிடையாது, ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு இந்த தெபோரால் தீர்க்க தரிசனமா முன்னாடியே சொல்றாங்க. பாருங்க, அந்த பெண்ணு தான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அப்ப இவங்க யுத்தம் பண்றதுக்காக போறாங்க. கானான் தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் யுத்தம் நடக்குது. அப்ப இந்த யாபீன், கானான் தேசத்து ராஜா இந்த யாபீன் 20 வருடமா இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள ஒடுக்கி அவங்கள கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கான். அதனாலதான் இந்த பாராக், தெபோரால் யுத்தத்துக்காக புறப்பட்டு போறாங்க. அப்ப சிசேரா அப்படிங்கிற ஒரு சேனாதிபதி, இந்த கானான் தேசத்து சேனாதிபதி, ரொம்ப படைபலம் மிக்கவன். 900 இருப்பு ரதங்கள் அவன் கைக்குள்ள இருந்தது. அப்போ இவங்க தான் ஜெயிக்கணும். நம்ம கண்ணோட்டத்தின்படி பார்த்தா எங்க ஆள் பலம் அதிகமா இருக்கோ, பணபலம், படைபலம், ஆயுதங்கள் அதிகமா இருக்கோ அங்கதான் ஜெயிப்பாங்க. இதுதானே மனிதர்களுடைய கண்ணோட்டம். ஆனா ஆண்டவர் தெபோரால் ஆகி அந்த பெண் மூலமா தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாங்க, அந்த தேசத்தை நான் உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்னபடி இந்த தெபோரால் இஸ்ரவேல் மக்கள் ஜெயிக்கிறாங்க.
பாராக் வந்து ஜெயிக்கிறாரு. அப்ப எதிரி நாட்டு, அதாவது கானான் தேசத்து சேனாதிபதி தோற்றதுனால கால்நடையா ஓடி போறாரு. ஓடி போகும்போது அந்த நாட்டு பெண்ணுடைய, அவங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான பெண்ணுடைய வீட்டுக்குள்ள போறாரு. அந்த பெண்ணோட பேரு தான் யாகேல். யாகேலை பத்தி என்ன சொல்லப்பட்டு இருக்குதுன்னா, கேனியனாகிய ஏபேரின் மனைவி யாகேல் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க பாத்தீங்களா யாரா இருந்தாங்க? ஒரு குடும்ப பெண்ணா இருக்கிறாங்க. அந்த சேனாதிபதி சிசேரா அப்படிங்கிற சேனாதிபதி உள்ள வந்தவொடனே, எனக்கு தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தண்ணிக்கு பதிலா இந்த அம்மா பாலை கொடுக்குறாங்க, வெண்ணெயை கொடுக்குறாங்க. சரி, நம்ம தேசத்து பெண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா தூங்கிட்டாங்க, அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுத்து. அப்போ இந்த யாகேல் நினைக்கிறாங்க, 20 வருஷமா ஒரு தேசத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்தினான். அப்ப இந்த மனிதனை நம்ம தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த தேசத்துக்கும் 2 நாடுகளுக்கு இருக்கிற எல்லா சண்டையும் நின்று போயிடும், அப்பாவி மக்கள் சாக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அந்த கூடாரத்துக்கு அறையக்கூடிய அந்த பெரிய ஆணியால அந்த சிசேராவை அந்த நாள்ல நெற்றியில அடிச்சு அந்த அம்மா கொன்னு போட்டாங்க. பாத்தீங்களா, அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, அந்த ஒரு பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு பெரிய பொறுப்பை இந்த யாகேல் செஞ்சாங்க. அவங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்குது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, தெபோராலும் பாராக்கும் அவங்கள வாழ்த்தி பாடும்போது அந்த யாகேலை பத்தி என்ன சொல்லப்பட்டு இருக்குது தெரியுமா? கூடார பெண்களுக்குள் இந்த யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாத்தீங்களா, ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாருன்னு. இந்த கூடாரத்துல வாசமா இருக்கிற குடும்ப பெண்ணா இருக்கிற இந்த யாகேல், அவள் எப்படிப்பட்டவளா? ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, தேசத்துக்கும் ஆசீர்வாதமானவளா இருந்தா. ஒருவேளை அந்த சிசேரா கொல்லப்படலைன்னா அந்த நாட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க, யுத்தம் இன்னும் பலத்திருக்கும், நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க, நிறைய மக்கள் சாகடிக்கப்பட்டிருப்பாங்க, வீணான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். ஆனா இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற ஒரு குடும்ப பெண்ணா இந்த யாகேல் இருந்தாங்க. இந்த அழிவிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுகிற ஒரு பெண்ணா இந்த யாகேல் இருந்தாங்க. தீமையான வேரை அழிக்கிற ஒரு பெண்ணா இந்த யாகேல் இருந்தாங்க. அவங்க சாதாரணமான பெண்ணு தானே, அவங்க குடும்ப பெண்ணு தானே. ஆனா முன்னாடியே அவங்கள குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது இல்லையா? இந்த மேன்மை ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும். நான் ஃபர்ஸ்டே நம்ம தியானிச்சோம்ல, ஃபர்ஸ்டே அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்ல, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். பார்த்தீங்களா, சிசேராவை அவங்க முறியடிச்சதுனால எல்லாரும் அவங்கள புகழ்ந்து பாடியிருப்பாங்க, தேசத்துல எல்லாரும் அவங்கள மெச்சி கொண்டிருப்பாங்க, நிறைய பரிசு பொருட்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த யுத்தத்துல வெற்றிக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி அவங்கள புகழப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மேன்மை கிடைச்சது, ஐஸ்வர்யம் கிடைச்சது, அநேக ஜனங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. ஐஸ்வர்யமும் மேன்மையும் இருந்து என்னங்க செய்ய? உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப ஜீவன் பாதுகாக்கப்படுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க தாழ்மையுள்ள ஒரு பெண்ணா இருந்திருப்பாங்க, கடவுளுக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு பெண்ணா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டுதான் சாதிக்கிற ஒரு பெரிய சாதனைய ஆண்டவர் அவங்க கைகளில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய அழிவிலிருந்து ரட்சிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்ணா ஆண்டவர் அந்த யாகேலை அன்னைக்கு தெரிந்தெடுத்திருக்காங்க. இன்னைக்கும் நீங்க நினைக்கலாம், கூடாரத்துல வாசமா இருக்கிறேன், குடும்பத்துல நான் வேலை செஞ்சு நான் குடும்பத்துக்குள்ளேயே தான் கிடக்கிறேன், என்னால ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? மற்றவங்க நான் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா நீங்க வாழ முடியும், நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும், நீங்க தேவனால பயன்படுகிற பாத்திரமா மாற முடியும். எப்போ? தாழ்மையுள்ள ஒரு ஜீவனம், தாழ்மையுள்ள ஒரு ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம், தீமையை வெறுக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நீங்க தேசத்துக்கு ஆசீர்வாதமானவங்களா மாறுவீங்க. இந்த யாகேல் அப்படிதான் இருந்தாங்க. இந்த யாகேல் ஆண்டவர் பயன்படுத்தப்படுறதுக்கு காரணம் அதுதான். பார்த்தீங்களா, யுத்தத்துல இருந்த நிறைய சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க, நிறைய பராக்கிரமசாலிகள் இருந்திருப்பாங்க, படை வீரர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு மேன்மை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படிங்க கிடைக்கும்? அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா எல்லாத்தையும் கவனிச்சு பார்க்குறாரு. நீங்க கஷ்டத்தோட இருக்கிறீங்களா? வேதனையோட கடந்து போய்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க கண்ணீருக்கு பதிலே இல்லையா? உங்களுக்கு நீதியே கிடைக்கலையா?
ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு, தீமையை வெறுக்கிற ஒரு நினைவோட, எல்லா பாவத்தையும் விட்டு நான் ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களை தேடி ஐஸ்வர்யம் வரும், மேன்மை வரும். நீங்க நீடித்த ஆயுசு நாட்கள் அந்த உலகத்துல வாழ்வீங்க. அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. நிச்சயமாகவே அப்படிப்பட்ட பெண்களாக தான் ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே என்னையும் நீங்கள் அப்படி மாற்றுங்க, நான் குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியும் ஆண்டவருக்காக அப்படின்னு நினச்சி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தாலும் தேசத்துக்கு ஆசீர்வாதமான பெண்களா உங்களால் மாற முடியும். ஆண்டவரே, நானும் தாழ்மையா உமக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்க டாடி, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி நாம ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி ராஜா. சாதாரண பெண்களும் சாதிக்கிற பெண்களா மாற முடியும் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதி வைத்திருக்கிற ஆண்டவரே மகத்துவமான நபர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த யாகேல் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை ராஜா, ஆண்டவரே தேசத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்ததை போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீர் அப்படியாக நீங்க மாற்றுங்கப்பா. சாதிக்கிற பெண்களாய், சாதனை படைக்கிற பெண்களாய், சரித்திரத்தில் எழுதப்படுகிற ஒரு பெண்களாய், கர்த்தருக்காக எதையாவது செய்கிற பெண்களாய் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்யுங்க ராஜா. தாழ்மைக்கு ஆண்டவரை கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லி நாங்க வாசித்தோமே. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை கொடுக்கிற என்னையும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீங்க அப்படியாய் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்க ஜெபம் கேட்டு பெரிய காரியங்களே செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்னங்க, இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். சாதிக்க பிறந்தவள் என்று சொல்லி இப்போ நீங்கள் இந்த செய்தி கேட்டு இருக்கும்போது உங்களுக்கு கூட மனசில் தோணி இருக்கும், நானும் ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட ஒரு வேளை தீர்மானம் எடுத்திருப்பீங்க. எடுத்த தீர்மானத்தில் நிலைச்சிருங்க, ஆண்டவருக்காக சாதிங்க. God bless you.